அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பாருங்க கிருத்திகை நட்சத்திரம். சரிங்களா? ஜோதி எரியிற மாதிரி நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம், ஜோதின்னு சொல்லப்பட்டு ஜோதி எரியிற மாதிரி நட்சத்திரம். அடுத்து இங்க பாருங்க ரோகிணி நட்சத்திரம் மேல இது ரோகிணி நட்சத்திரமா தேர் ரதம். தேர் ரதம் போது ரத சாரதி யாரு? ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீகிருஷ்ணா. கரெக்டா? ஸ்ரீகிருஷ்ணன் சூப்பர். அப்போ ரத சாரதி ஸ்ரீகிருஷ்ணான் போது இந்த ரதம் வடிவுல கரெக்டா வானொலி இருக்கு. இப்படிதான் அந்த புள்ளி புள்ளியா இருக்கிறது நமக்கு கோடு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க மிருகசீரிடம் பாருங்க. மிருகசீரிடம் 3 புள்ளியா இருக்கா? தெரியுதா? இதுதான் 3 புள்ளி இருக்கிறதா முக்கண்ணனை கொண்டு வா எனக்கு பலி கொடுக்கன்னு விநாயகர் சொன்னாராம் ஜவஹரன் கிட்ட. என்ன வணங்காம போனீங்களாயா, நீங்க போயிட்டு முக்கண்ணன் எனக்கு பலி கொடு, நான் தேர் நான் கட்டத்தை விட மாட்டேன். அவர் அச்சை முறிச்சுட்டாராம். இப்பதான் பேசின அதை பத்தி. அச்சரப்பாக்கமே அச்சு முறிப்பாக்கம், புரியுதுங்களா? அச்சை முறிச்சு விட்டாராம். அப்ப என்னங்க போட்டது, உங்களை வணங்காம போயிட்டு எனக்கு முக்கண்ணனே பலி கொடுனாராம். முக்கண்ணன்னா சிவபெருமான பலி கொடுக்க முடியுமா? அப்ப முக்கண்ணன்றது தேங்காய். அப்ப தேங்காயை சூற விட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இதனாலதான் தேங்காய் உடைக்கிறது சூற உடைக்கிறதெல்லாம் நம்ம பண்றோம். புரியுதுங்களா?